அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான ஜெனரல் இங்கிலீஷ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் நம்பர் 6க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கான ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட். கிரைட்டீரியன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரைட்டீரியன் அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து கிரைட்டீரியா. இப்போ இந்த கிரைட்டீரியானா என்ன சொல்றது? ஒரு பர்டிகுலரா ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு நார்ம்ஸ் வச்சிருப்பாங்க. சர்டன் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஒரு 10 ரூல் வச்சிருப்பாங்க. ஒரு இந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த இதுதான் கிரைட்டீரியாம்பாங்க. கிரைட்டீரியன் அப்படின்னா ஒரே ஒரு ரூல் தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். இப்போ இதுக்கு ப்ளூரல் வந்து கிரைட்டீரியா தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். சரியா? அடுத்து பாருங்க. விச் லிட்ரரி மூமெண்ட் இஸ் ஜான் கீட்ஸ் அசோசியேட்டட் வித்? ஜான் கீட்ஸ் என்ன போயம் எழுதியிருக்காங்க? இன்னைக்கு சிலபஸ்ல நம்ம கொடுத்துருக்கிற போயம் தான் வச்சிருக்கோம். என்ன போயம் எழுதியிருக்காங்க? எ திங் ஆஃப் பியூட்டி. எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம் வந்து யார் எழுதியிருக்காங்க? ஜான் கீட்ஸ் வந்து எழுதியிருக்காரு. சரியா? ஆக்சுவலா இந்த போயம் வந்து ஒரு இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இதுலன்னா என்டிமியான் எ பொயட்டிக் ரொமான்ஸ். பொயட்டிக் ரொமான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதியா தான் எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம் இருக்கு. சரியா? ஜான் கீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட ஒர்க் எல்லாருமே ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? இது வந்து விச் லிட்ரரி மூமெண்ட் ஜான் கீட்ஸ் அசோசியேட்டட் வித்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் ரொமான்டிக். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் த கிவன் வேர்ட். டூத் அப்படின்னா பல்லு. டீத் அப்படின்னா பற்கள். நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் இருக்கும். இன்சிசர், கனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கும்பலா இருக்கிறப்ப, மொத்தமா இருக்கிறப்ப டீத்தும்போம். அதுல வந்து சிங்கிள் பீஸ் ஆஃப் இது இருந்துச்சுன்னா டூத் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? ஓகே. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி டீத் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து ஃபோர்த் ஒன் அலுமினஸ். அலுமினஸ் அப்படின்னா ஆக்சுவலா காலேஜ், ஸ்கூலு, ஒர்க் பிளேஸ் எல்லாத்துலயுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அலுமினி மீட்டிங் அப்படின்ற மாதிரி நடத்த போறோம். யாரெல்லாம் வாரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அலுமினி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஃபார்மர் ஸ்டூடெண்ட், நம்ம முன்னாள் மாணவர், அந்த காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படித்த முன்னாள் மாணவர்கள் நடத்தப்படக்கூடிய அந்த ஒரு மீட்டிங் மாதிரி இருப்பாங்களோ அதான் அலுமினி மீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அலுமினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தரை குறிக்கிறது. ஒருத்தரை மட்டும் ஐ எம் அலுமினஸ் ஆஃப் அவர் காலேஜ் அப்படின்ட்டு நம்ம காலேஜுக்கு போய் சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து குறிக்கிறது வந்து அலுமினஸ். அலுமினி அப்படின்னா மோர் தென் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள். அந்த ஒரு காலேஜோட ஒரு செட்டு பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. 40, 50 பேர் பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. அந்த மொத்தமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள குறிக்கிறதுக்கு அலுமினி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? மல்டிபிள் ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு சர்டன் ரூல் பார்ப்போம். யூஎம் அப்படின்ட்டு நம்ம சிங்குலர்ல முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஏன்னு முடியும். யூஎம்னு முடிஞ்சுன்னா ஏன்னு முடியும். ஒய்ன்னு முடிஞ்சுன்னா ஐஇஎஸ்ல முடியும். அஸ்ன்னு முடிஞ்சுன்னா ஐல முடியும். அஸ்ன்னு முடிஞ்சுன்னா ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஐன்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எஃப்னு முடிஞ்சுன்னா விஎஸ்ன்னு வரும். எஸ்ன்னு முடிஞ்சுன்னா இஎஸ். இது வந்து ஒரு நிறைய இருக்கு. இதுல வந்து முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் இதுல. சரியா? இப்போ அஸ்ன்னு முடிஞ்சுன்னா ஐன்னு முடியும்னு சொன்னனா, அஸ் அலுமினஸ்ன்னு முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் வந்து அலுமினி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லீஃப் எஃப்னு முடிஞ்சுன்னா விஎஸ்ன்னு முடிகிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லீஃப் அப்படின்னா லீஃப்னு சொல்றோம். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்ன சொல்லுவோம்? லீவ்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? ஓகே. அடுத்து பாருங்க. 5வது செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஃபார் த கிவன் வேர்ட் டேர்.
டியர்னா என்ன? மான். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து டியர்ஸ்னு வருமா? வராது. அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டியர் தான். நம்ம அந்த டேரு, ஷீப்பு, பேக்கேஜ், லக்கேஜ், ஃபர்னிச்சர் இந்த மாதிரி சர்டன் வேர்ட்ஸுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் எஸ் வராது. என்ன சிங்குலர் ஃபார்ம்ல என்ன இருக்கோ அதே தான் ப்ளூரல் ஃபார்ம்லயும் வரும். சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்த 6வது கேள்வி. வாட் வாஸ் டாக்டர் சலீம் அலி நிக்நேம்? சலீம் அலி அவர் வந்து ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட். இவரை வந்து என்ன சொல்லுவாங்க? பேட் மேன் ஆஃப் இந்தியா. பறவை மனிதர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நேம் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் இந்தியன் ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி. ஆக்சுவலா இவரோட பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி. சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி. இதான் நம்ம வந்து சலீம் அலி அப்படின்ற மாதிரி நம்ம அவரை வந்து கூப்பிடுறோம். சரியா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட அப்பா பேர் பாத்தீங்கன்னா மொய்சுதீன். உங்க அப்பா பேர் வந்து மொய்சுதீன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மொய்சுதீன். இவங்க அம்மா நேம் சலீம் அலி, அவங்களோட அம்மா நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீனத் உன் நிஷா. ஜீனத் உன் நிஷா. இவங்க 2 பேத்துக்கும் கடைசி சைல்டா பிறந்திருப்பாரு. 9th சைல்டா பொறந்திருப்பாரு. இவர்தான் வீட்ல கடைசி குழந்தை. சரியா? உங்க அப்பாவும், அம்மாவும் சின்ன வயசுல இறந்துருவாங்க. இவர் சின்ன வயசுல இருக்கிறப்ப இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமா தான் அம்ருதீன் தயாப்ஜி அப்படின்ற ஒருத்தரும், அவங்க அத்தை ஹமீதா பேகம் 2 பேரும் தான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து இவங்கள வந்து பார்த்துட்டு வளர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் பயோகிராஃபில வந்து குடுத்துருக்காங்க. சரியா? சலீம் அலி அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம அவரு குழந்தை பருவத்திலிருந்தே வந்து அவருக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னா, ஸ்கூலுக்கு போவாரு. இந்த ஒரு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும். அத சரி பண்றதுக்கு நெறைய விஷயம் பண்ணுவாரு. திரும்ப வந்து வருவாரு. டிகிரி முடிப்பாரு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து வரும். பர்மாக்கு போவாங்க. பர்மால போய் அவங்க ஃபேமிலி பிசினஸ வந்து பார்க்கறதுக்காண்டி போவாரு. அம் எல்லா எல்லா பக்கமும் போறப்போ, அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவரு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாரு. என்ன விஷயத்துல அப்டின்னா, எங்கேயாவது ஒரு சில பறவைகள பார்த்துட்டான்னு வச்சுக்கங்க, அதுல ஏதோ ஒரு விஷயத்த வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒரு விஷயம் சைல்ட்ஹுட்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர்ட்ட வந்து இருந்துச்சு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க. சரி, இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸோட ஒரு ஒரு சின்ன ரூல் மாரி குடுத்துருப்பாங்கல்ல. அத லைட்டா நம்ம கோ த்ரூ பண்ணிருவோம். பண்ணிட்டு நம்ம கொஸ்டின் பார்த்தாச்சுன்னா, சீக்கிரமா ஆன்ஸர் பண்ணிடலாம். சரியா? இப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு வந்து என்னலாம் வரும்? காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் வாய்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃபேன் வாய்ஸ். என்னென்ன வேர்ட்லாம் வந்துச்சுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட்டு, சோ, அண்ட் சோ. இது வந்து ஒரு ஷார்ட்கட். ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு. ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டு. இது போக என்ன வரும்னா, அண்ட் சோ, ஹவ்வவர் இந்த மாரி சில வேர்ட்லாம் வரும். இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அந்த வேர்ட பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்னு நம்ம போட்டுறலாம். சரியா? அதே மாரி காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் வந்து பிக்காஸ், தோ, ஈவன் தோ, தஸ், சின்ஸ், ஹென்ஸ், சோ தட். வெறும் சோன்னு வந்துச்சுன்னா காம்பவுண்டு. சோ தட் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ்ல இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ். சரியா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரியா? அதே மாரி தட்டும் காம்ப்ளெக்ஸ் தான். இதுல வைல் நம்ம டைம் வச்சு சொல்றோம். டைம் யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வைல், வென்னு, அதுக்கப்புறம் வேர், விச், இந்த இது எல்லாமே
இந்த வேர்டு இருந்தாலே காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற நீங்க கண்ண மூடிட்டு போட்டுறலாம். இது போக இன்னொரு முக்கியமான வேர்டு. இஃப் அப்படின்னு இஃப் வந்து என்ன சொல்லுவாங்க? கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கண்டிஷனல் கிளாஸ் வச்சு நம்ம ஏதோ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க அப்படின்னா, அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். சரியா? சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். மெயின் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் தான். 2யுமே இன்டர்லிங்க் பண்ற மாரி எதுவுமே இருக்காது. காம்ப்ளெக்ஸ்‌க்கு ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்‌க்கு அப்படிதான் 2 கிளாஸ் இருக்கும். இதுதான் காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ்‌க்கான ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் மாரி ரூல்ன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? இப்போ கொஸ்டினுக்கு போவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நான் இப்ப தான் சொன்னேன். "சோ தட்" அப்படின்ட்டு சேர்ந்து வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இத வச்சு நீங்க கரெக்ட்டா போட்டுறலாம். இப்போ இப்போ இந்த சென்டென்ஸ பாருங்க. "தே வென்ட் டூ வார் சோ தட் தே மைட் எக்ஸ்பேண்ட் தியர் டெரிட்டரி." 2 கிளாஸா இருக்கு. ஒண்ணு மெயின் கிளாஸா இருக்கு. இன்னொன்னு சப்பார்டினேட் கிளாஸா இருக்கு. மெயின் கிளாஸையும், சப்பார்டினேட் கிளாஸையும் இணைக்கிற மாரி வருதுல. சப்பார்டினேட் கன்ஜங்ஷன் வருது. ஸோ, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? செகண்ட் ஒண்ணு என்ன இருக்கு? தே வென்ட் டூ வார் டு எக்ஸ்பேண்ட் தியர் டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இங்க வந்து அண்ட் இருக்கு. ஸோ, காம்பவுண்ட் சென்டென்ஸ். அதே மாரி இன் ஆர்டர் டூ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் இதுல. சிம்பிள் சென்டென்ஸ்‌க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது வரும். இன் ஆர்டர் டூ, இன் ஸ்பைட் ஆஃப் இந்த மாரி சில வார்த்தைகள் வந்துச்சுன்னா, பீயிங் இந்த மாரி சில வார்த்தைகள் வந்துச்சுன்னா, அத வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ இதுல பாருங்க, இன் ஆர்டர் டூ எக்ஸ்பேண்ட் தியர் டெரிட்டரி. தே வென்ட் டூ வார் இன் ஆர்டர் டூ எக்ஸ்பேண்ட் தியர் டெரிட்டரி அப்படின்றது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து நான் இப்ப தான் சொன்னேன். அந்த ஷார்ட்கட்ல பாருங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வென்னு, விச்சு, வேரு, வைலு இந்த மாரி வேர்ட் வந்தாலே காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்ற மாரி இப்ப தான் சொன்னேன். இதுல வந்து என்ன வந்திருக்கு? ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஆ வென் த ஓல்ட் லேடி சா த தீஃப் ஷி ஷவுட்டட். 2 கிளாஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி மெயின் கிளாஸ் இருக்கு. சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கு. இதுல மெயின் கிளாஸ் வந்து இதுதான். இதுதான் சப்பார்டினேட் கிளாஸ். ஷி ஷவுட்டட் அப்படின்னு சொல்றப்போ மீனிங்ஃபுல்லா இருக்கு. எதனால ஷவுட் பண்ணாங்க? அந்த தீஃப்ப பார்த்ததுனால ஷவுட் பண்ணாங்க. எப்போ? சப்பார்டினேட் கிளாஸ் இது. சரியா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒண்ணு. இப்பதான் மத்த ஆப்ஷன்ல என்ன சென்டென்ஸ்னு பார்த்துருவோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி ஹி இஸ் ஹாப்பி. இப்பதான் சொன்னேன். இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஆர்டர் டு, இந்த ஈவென்ட் ஆஃப் பீயிங் இப்படின்ற மாரி எல்லாமே இப்படி சென்டென்ஸ் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ். சரியா? எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வரிசையாவே நம்ம பார்த்துருவோமே. டெல் மீ வேர் யூ லிவ். இது வந்து என்ன சென்டென்ஸ்? வேர், வென்னு, விச் எல்லாமே வந்தாலும் என்ன சொன்னேன்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்ற மாரி சொன்னேன். இது காம்ப்ளெக்ஸ். ஆ வொர்க் as ஹார்ட் as யூ கேன். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு கிளாஸ் தான் இருக்கு. சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க. வொர்க் ஹார்ட் ஆர் யூ கேனாட் வின். கடினமா உழைக்கணும். இல்லைன்னா உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்ட்டு 2யுமே இன்டர்லிங்க் பண்ற மாரி வருது. ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அந்த ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் சொன்னோம்ல, அதுல ஆர் வரும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னு நீங்க போட்டுறலாம். அடுத்து டி வந்து என்ன சென்டென்ஸ் அப்படின்னா, இஃப் கிளாஸ் வச்சு வருது. கண்டிஷனல் கிளாஸ். இஃப் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ வச்சு வரப்போ, அது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். சரியா? அந்த ரூல் நான் சொல்லிக் குடுத்தேன்ல, அந்த ரூல வந்து நான் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வேற ஏதாவது எக்ஸாம்ல நீங்க பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துலயுமே அப்ளை ஆகும். ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியமான மார்க். அதனால பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. வாட் வாஸ் த டைட்டில் ஆஃப் டாக்டர் சலீம் அலி ஆட்டோபயோகிராபி பப்ளிஷ்ட் இன் 1985? 1985ல
சலீம் அலி அவர்கள் வந்து பயோகிராஃபி வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், த ஃபால் ஆஃப் ஃபேரோ. சரியா? ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன்று. 1985 வருஷத்தை பார்த்துக்கோங்க. அவரோட ஆட்டோபயோகிராஃபி நேமையும் பார்த்துக்கோங்க. எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்ப்போம். த ரெயின் ஹேவிங் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மற்ற சென்டென்ஸில் பார்த்துரும். சென்டென்ஸை பார்த்துட்டு இதில் எது சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? த ரெயின் ஸ்டாப்டு அண்ட் வி அண்ட் வந்துருச்சு. ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸு. த ரெயின் ஸ்டாப்டு ஸோ வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. ஸோ வந்துருச்சு. ஆப்வியஸ்லி இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸு. சரியா? அடுத்து ஆஸ் த ரெயின் ஸ்டாப்டு வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. ஆஸ் த ரெயின் ஸ்டாப்டு வி கண்டினியூ அவர் ஜேர்னி வந்து இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. த ரெயின் ஹேவிங் ஸ்டாப்டு வி கண்டினியூட் அவர் ஜேர்னி, அதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இந்த ஆஸும் சோவும் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆஸ் அப்படின்றது வந்து ஒரு ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் அன்ஏபிள் டு, ஸோ ஐ எம் அன்ஏபிள் டு அட்டன் த கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஆஸ் த ரெயின் ஸ்டாப்டு, ரெயின் நின்னதுனால வி கண்டினியூட் அவர் ஜேர்னி. ரெயின் நின்னதுனால நாங்கள் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணோம். ரெண்டு இதாக வருது. சரியா? இப்போ ஆஸ் அப்படின்ற வேர்டை வந்து ஒரு ரீசனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்றத வந்து ஏதோ ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ as I am suffering from fever, இதுதான் ரீசன். ஸோ ஐ எம் அன்ஏபிள் டு அட்டன் த கிளாஸ், அதனால வந்த விளைவு தான் என்னால் கிளாஸை அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்போ அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ ஆஸ் ஸோ அப்படின்றது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான். இப்போ இதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ரெயின் ஹேவிங் ஸ்டாப்டு வி கண்டினியூட் அவர் ஜேர்னி தான் சிம்பிள் சென்டென்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மீது எல்லாமே காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். இது வந்து கொஞ்சம் குழப்பக்கூடிய கேள்வி மாதிரி இருக்கலாம். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, மற்றதை நம்ம பார்ப்போம். மேக் ஹேஸ்ட் ஆர் யூ வில் பி லேட். சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா லேட் ஆயிரும். ஆர் வந்துருது. இது காம்பவுண்டுன்னு எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஆஸ் இட் இஸ் ரெய்னிங் ஐ வில் டேக் அன் அம்பர்லா வித் மீ. மழை பெய்யறதுனால நான் அம்பர்லாவை எடுத்துட்டு போறேன். ரீசன் மழை, அதுக்கான ரிசல்ட் வந்து அம்பர்லா நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்றது ரிசல்ட். இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? அடுத்து ஆப்ஷன் பி வந்து ஹி வாஸ் அப்டினேட் தேர்ஃபோர் ஹி வாஸ் பனிஷ்டு. நான் இப்போ சொன்னேன் தேர்ஃபோர், அது ரெண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். தேர்ஃபோர், ஒயிலு, தோ, ஈவன் தோ எல்லாமே காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். சரியா? ஆப்ஷன் ஏ பாருங்க, டு நாட் பி அ பாரோவர் ஆர் லெண்டர். இதுலயும் ஆறு தானே வந்திருக்கு. இது ஏன் காம்பவுண்ட் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அதாவது காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணாதான் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது வந்து பாருங்க, டோன்ட் பி அ பாரோவர் ஆர் லெண்டர் அப்படின்ட்டு ரெண்டு வேர்டை தான் கனெக்ட் பண்ணுது. கடன் வாங்கவும் செய்யாது, கொடுக்கவும் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, ரெண்டு வேர்டை தான் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணல. ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்றப்போ இந்த ஆர் வந்தால் தான் நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்றோம். இங்க பாருங்க, மேக் ஹேஸ்ட் வேகமப்போ ஆர் யூ வில் பி லேட், இல்லைன்னா நீ லேட்டாக போயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்றப்போ நம்ம போடக்கூடியதான் ஆறு. இது வந்து ரெண்டு வேர்டை தான் கனெக்ட் பண்ணுது. குழப்பிக்காதீங்க. குழப்புற மாதிரி தான் இந்த கேள்வி இருக்கு. நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க, 13வது கேள்வி. செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஆக்ஸ் அப்படின்னா ஆக்சன், எல்லாம் கரெக்டா போட்டிருப்பீங்க. அடுத்து வந்து செலக்ட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லைஃப் கேட்டிருக்காங்க. லைஃப் அப்படின்றது வந்து லைஃப்ஸ். அடுத்து வந்து ஓவம். ஓவம் அப்படின்னா ஓவா, அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஓவா. சரியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், யூஎம்னு முடிஞ்சுன்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஏன்னு முடியணும்னு சொல்லி சொன்னனா. சரி, ஓவம் அப்படின்னா ஓவா. டேட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டேட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு இதில். டேட்டம் அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து டேட்டா.
யூஎம்னு முடிஞ்சா ஏல தான் முடியணும். சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதுவும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பர்ட்டிகுலர் வேர்டுக்குலாம் நான் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதே தான் சிங்குலர்ல என்ன ஃபார்ம்ல இருக்கோ, அதுதான் ப்ளூரல் ஃபார்ம்லயும் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். ஷீப்பு, டியரு, ஃபர்னிச்சர், லக்கேஜ், பேக்கேஜ் எல்லாமே சிங்குலர்லயும் ஒரே ஒரே வேர்ட்ல தான் இருக்கும். ப்ளூரல் ஃபார்ம்லயும் ஒரே வேர்ட்ல தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. ஷீப் தான் கரெக்ட் ஆன்சர். ஷீப்ஸ் வராது. அடுத்து பாருங்க. வேர் டிட் டாக்டர் சலீம் அலி கோ டு மேனேஜ் ஹிஸ் ஃபேமிலி பிசினஸ் இன் பர்மா? அவர் காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாரு. அ பாதியிலேயே டிராப் அவுட் ஆயிருவாரு. சேவியர் காலேஜ் அப்படின்ட்டு மும்பைல. மும்பைல உள்ள சேவியர் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருப்பாரு. மும்பைல இருக்கு. மும்பைல உள்ள சேவியர் காலேஜ். ஆ காலையில டிராப் அவுட் ஆகி எந்த இடத்துக்கு போவார்னா, பர்மாவுக்கு போயிருவாரு. பர்மாவுக்கு போய் அவரோட பிசினஸ பார்க்க போயிருவாரு. அந்த டிம்பர் பிசினஸ், மைனிங் பிசினஸ்லாம் இருக்கும். அத பார்க்கறதுக்காண்டி சலீம் அலி வந்து போயிருவாரு அப்படின்ற ஒரு விஷயம் குடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து 18வது கேள்வி. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் டாக்டர் சலீம் அலிஸ் த ஹேண்ட்புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பப்ளிஷ்ட்? இந்த கேள்வி பாருங்க. இது வந்து ஒரு 10 வால்யூமா இருக்கும். இந்த புக் பார்த்தீங்கன்னா, ஆ சலீம் அலி வந்து இன்னொருத்தரோட சேர்ந்து எழுதியிருப்பார். யார் அப்படின்னா, டில்லான் ரிப்ளே அப்படின்ட்டு ஒருத்தரோட சேர்ந்து எழுதியிருப்பாரு. இந்த புக்க காமனா த ஹேண்ட்புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. காமனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த ஹேண்ட்புக் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வால்யூமா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து 1964ல ஆரம்பிச்சாங்க. எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணாங்க 1964ல ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974ல தான் பப்ளிஷ் பண்ணாங்க. சரியா? இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த புக் யார் எழுதுனாங்கன்னு கூட கேட்கலாம். சரியா? சலீம் அலி தான் எழுதியிருப்பாங்க. ஓகே. அடுத்து 19வது கேள்வி பாருங்க. கிளாஸ் கிளாஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்காங்க. கிளாஸோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்னது? கிளாஸஸ். எல்லாம் கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. சில பேர் கிளாஸ்ன்னே போட்டிருப்பீங்க. ஆனா, இதுக்கான கரெக்ட்டான ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் வந்து கிளாஸஸ் தான். ஒரு மெட்டீரியல் நவுனா சொல்றப்ப, நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஒரு விண்டோக்கோ, எதுக்கோ நம்ம இந்த கிளாஸ் போடுறோம்ல, அப்போ வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து கிளாஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு வந்து கிளாஸஸ் தான் கரெக்ட்டானது. இப்போ எத்தன கிளாஸ் நான் தண்ணி குடிச்சேன் அப்படின்ட்டு நம்ம சொல்றப்ப, ஒரு 10 டம்ளர் 10 கிளாஸ் தண்ணி குடிச்சேன்னு சொல்றோம்ல, அப்படி சொல்றப்ப கிளாஸஸ்ன்னு தான் சொல்லணும். இஎஸ் வந்து சேர்க்கணும். சரியா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒன். ஓகே. அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எல்லாம் கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. ஆர் ஆர் வந்துருச்சு. காம்பவுண்ட் சென்டென்ஸ் 2 கிளாஸ் இருக்கு. சரியா? காம்பவுண்ட் சென்டென்ஸ். மத்ததெல்லாம் என்ன சென்டென்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹி மஸ்ட் வொர்க் ஹார்ட் டு வின் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஒரே சென்டென்ஸ், ஒரே கிளாஸ், சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. அடுத்து இஃப் கிளாஸ் வந்துருது. இஃப்ன்ற கண்டிஷனல் கிளாஸ் வந்துருது. அப்போ காம்ப்ளெக்ஸ் போட்டிருப்பீங்க. சின்ஸ் ஹி ஒர்க் ஹார்ட் ஹி வில் வின் த ஃபர்ஸ்ட் பிரைஸ். சின்ஸ் வந்துருது. எல்லாருமே போட்டிருப்பீங்க. காம்ப்ளெக்ஸ்னு கரெக்டான ஆன்சர். இதற்கான இது வந்து காம்ப்ளெக்ஸ்னு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கேட்டுக்கிற கொஸ்டின் வந்து காம்பவுண்ட் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஹ், என்ன சொன்னா என்னெல்லாம் வரும்? இது பாருங்க. இது ஆண்ட் வந்துருச்சு. இது ஆண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டும் என்ன வரும்? காம்பவுண்ட் சென்டென்ஸா? இது ரெண்டும் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரி. இப்போ மீதி ரெண்டு சென்டென்ஸை பாருங்க. இதுல he had a cow that gave enormous quantity of milk. that வந்துருச்சு. இப்போ தான் இந்த இதுல சொன்னேன். இந்த இதுல இந்த இதுல சொன்னேன். காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன வேர்ட்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ தேட் வரணும். தேட் தனியா வரணும். வெறும் சோன்னு மட்டும் வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட். ஸோ தேட் அப்படின்னு வந்துச்சா காம்ப்ளெக்ஸ். தேட் வந்துச்சுன்னா அது அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். சரியா? இதுல இந்த சென்டென்ஸ்ல தேட் வந்திருக்கு. கண்ணை மூடிட்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதுதான் அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணிடலாம்.
ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஒன் வந்து he had a cow giving enormous quantity of milk. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு கிளாஸ் தான் இருக்கு. சிம்பிள் சென்டென்ஸ். சரியா? அடுத்து 22வது கேள்வி பாருங்க. In which country did Dr. Salim Ali study ornithology under Professor Erwin Steersman? எந்த கண்ட்ரில படிச்சார் அப்படின்னா, 2 கண்ட்ரி போவார். எந்த கண்ட்ரிலாம்? இந்தியால இருந்து பர்மாக்கு போவாரு. அப்புறம் இன்னொன்னு ஜெர்மனி போவார். சரியா? ஜெர்மனில தான் போய் நம்ம ப்ரொஃபசர் எர்வின் ஸ்டீர்ஸ்மேன் அப்படின்ற ஒரு கீழ ஆர்னித்தாலஜி படிச்சிருப்பார். ஆர்னித்தாலஜினா பறவை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. சரியா? ஜெர்மனில உள்ள பெர்லின் பெர்லின் அப்படின்ற இடத்துக்கு வந்து போவார். பெர்லின் அப்படின்ற இடத்துக்கு போய் படிப்பார். எந்த வருஷம் போவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1928ல போவார். 1928ல போவாரு. ஜூவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிப்பார். யாரோட தலைமையில போய் படிப்பார் அப்படின்னா, ப்ரொஃபசர் எர்வின் ஸ்டியர்ஸ்மேன் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில தான் போய் படிப்பார். ஜெர்மனியில உள்ள ஜுவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டி. இங்கே தான் போய் படிப்பார். யாரு? டாக்டர் சலீம் அலி. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் தான் சொன்னேன். பீயிங் வரணும், பீயிங், இன்ஸ்பைட், இன் ஆர்டர், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி வர்றது எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ் சொன்னேன். ஸோ கண்ணை மூடிட்டு சிம்பிள் சென்டென்ஸ் இதுதான் அப்படின்ட்டு நம்ம போட்டுடலாம். சரியா? இப்போ மீதி எல்லாம் என்ன சென்டென்ஸ் பாருங்க. அண்ட் வந்திருக்கு, காம்பவுண்டு, இஃப் கண்டிஷனல் கிளாஸ் வந்திருக்கு, காம்ப்ளெக்ஸு, வெறும் ஸோ மட்டும் தனியாக வந்திருக்கு, காம்பவுண்டு, ஸோ தட் வந்துருச்சுன்னா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வேர் இஸ் த சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் லொக்கேட்டட்? 24வது கேள்வி என்ன ஆன்சர் வரும்? பாண்டிச்சேரி. சரியா? சலீம் அலி அவர்களை வந்து ஹானர் பண்றதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு விஷயம் தான் ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து நம்ம பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் நிறுவப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து ஐடென்டிஃபை த சிம்பிள் சென்டென்ஸ். 25க்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் கேட்காங்க. சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாரும் ஈஸியா போட்டுருவீங்க. 25க்கு ஆப்ஷன் வந்து என்ன? இன்ஸ்பைட் ஆஃப், இன் ஆர்டர் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்ட்டு வர்றது எல்லாமே சிம்பிள். அப்போ இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் யூத் ஹி பிகேம் த பிரைம் மினிஸ்டர். அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? அண்ட் சோ வந்தாலே ஸோ அண்ட் ஸோ, இந்த ஃபேன் பாய் ஷார்ட்கட்ல ஸோ வரும். அது போக தனியாக 2 சொல்லியிருப்பேன். அண்ட் ஸோன்னு வரும். அண்ட் ஸோன்னு வந்தால் காம்பவுண்டு. கீழே உள்ள 2 பாருங்க. நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. விச்சு, வென்னு, வேறு, வயலு எல்லாம் வந்தாலே என்ன சொன்னேன்? காம்ப்ளெக்ஸ். ஓகேயா? ஓகே. 25வது கேள்வி வந்து ஆப்ஷன் பி முடிஞ்சுச்சு. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. சூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். A dash of dash chased few dash. A troop of apes. A troop of apes chased few chickens. இப்போ ஃபியூக்கு அடுத்து என்ன வரணும்? ஃபியூ வந்து கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனுக்கு அடுத்து எப்பவுமே ஃபியூ அப்படின்றது வந்து என்னது? கவுண்டபிள் நவுன். ஃபியூ அப்படின்றது வந்து கவுண்டபிள் நவுன். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே எப்படி இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும். லிட்டில் அப்படின்னா என்ன வரும்? லிட்டில் இருக்கு. லிட்டில் அப்படின்றது வந்து அன்கவுண்டபிள் நவுன். சரியா? ஃபியூ அப்படின்னு வந்தா இதுக்கு அடுத்து வர்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரணும். அப்போ சிக்கன்ஸ் தான் கரெக்ட். இதுல குரூப்பும் போடலாம், ட்ரூப்பும் போடலாம். ஆனா ஆப்ஷன்ல வந்து இதுதான் இருக்கிறதுனால நம்ம இது போட்டுக்கிறோம். சரியா? ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா எல்லாம் கரெக்டா போட்டுருவீங்க. ஹூ, வென்னு, விச், வேர் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது ஆண்ட் வந்துருது காம்பவுண்டு, ஆண்ட் வந்துருது காம்பவுண்டு. இது ஒரே கிளாஸ், ஒரே சென்டென்ஸா இருக்கு. இது வந்து சிம்பிள். மீதி ரெண்டும் காம்பவுண்ட். காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா?
28வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளூரல் ஃபார்ம் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ப்ரூஃபோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து ப்ரூஃப்ஸ் தான், இது கரெக்ட். அடுத்து எக்கோவோட ப்ளூரல் ஃபார்ம் எக்கோஸ், இது கரெக்ட். அடுத்து லுக்கஸ் ஆன், இதுவும் கரெக்ட் தான். இப்போ இதுதான் தப்பு. இது ஏன் தப்பு அப்படின்னா, எப்பவுமே ஒரு வேர்டு குடுத்து ஒரு ஐஃபன் போட்டு அடுத்து ஒரு வேர்டு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி தான் எஸ் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்ல, அ சன் இன் லா, சன்ஸ் இன் லா அப்படின்ற மாரி சொல்றோம்ல. சன் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா அப்படின்ட்டு அந்த ஐஃபோனுக்கு முன்னாடி நம்ம என்ன நவுன் போடுறோமோ, அந்த நவுனுக்கு வந்து எஸ் வரணும். சரியா? அப்போ அ இது வந்து ஐஃபோனுக்கு முன்னாடி எஸ் வரல. அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு. சரியா? அடுத்து பாருங்க. வாட் இஸ் த ஜர்னி ஆஃப் என்டிமியான் இன் சர்ச் ஆஃப் சிந்தியா டிஸ்கிரைப்ட் அஸ்? அந்த என்டிமியான் அப்படின்ற அந்த யங் ஷெப்பர்ட் வந்து சிந்தியாவ தேடி போறான். சிந்தியா அப்படின்ற மூன் காடஸ தேடி போறான். அந்த ஜர்னி வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க? காட்டு வழியா, கடலுக்கு அடியில எல்லா பக்கமும் வந்து தேடி போறான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஜர்னி த்ரூ த டெசர்ட்டா இல்ல, ஜர்னி த்ரூ த மவுண்டன்ஸா இல்ல, ஜர்னி த்ரூ த ஃபாரஸ்ட் அண்ட் அண்டர் த சி. காட்டு வழியாவும், கடலுக்கு அடியிலயும் நான் எல்லா பக்கமும் போய் அந்த மூன் காடஸ எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற மாரி அந்த யங் ஷெப்பர்ட் போறான். அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ளூரல் ஃபார்ம் இஸ் கரெக்ட்ன்னு கேட்கறாங்க. ஆ எல்லாருமே கரெக்ட்டா போட்டிருப்பீங்க. சிங்கர்ஸ் தான் கரெக்ட். மத்த எல்லாமே தப்பு. அடுத்து பாருங்க. விச் யூனிவர்சிட்டி கான்ஃபர்ட் அன் ஹானரரி டாக்டரேட் ஆன் டாக்டர் சலீம் அலி இன் 1958? 1958ல வந்து ஒரு ஹானரரி அவார்ட் குடுத்திருப்பாங்க டாக்டர் சலீம் அலிக்கு. எந்த யூனிவர்சிட்டி குடுத்திருக்காங்கன்னு கேட்காங்க. அலிகார் முனிஸ் அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி குடுத்திருக்காங்க. டெல்லி யூனிவர்சிட்டியும் இவருக்கு வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் குடுத்திருப்பாங்க. 1973ல. ஆந்திரா யூனிவர்சிட்டியில வந்து 1978ல குடுத்திருப்பாங்க. சரியா? இந்த இயர்லாம் முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வேணாலும் கேள்விகள் வந்து அரைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளூரல் ஃபார்ம் இஸ் நாட் கரெக்ட்ன்னு கேட்காங்க. இப்பதான் நான் சொன்னேன். அ சன்ஸ் இன் லா ஒரு ஹைஃபன் முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி எஸ் வந்துச்சுன்னா கரெக்ட். இப்போ இது கரெக்ட். சரியா? சிம்னியோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து சிம்னிஸ் கரெக்ட். ஆர்மிக்கு ஆர்மிஸ் கரெக்ட். இதுக்கு வந்து ஐஃபோன் முன்னாடி வந்திருக்கு. ஆனா கடைசிலயும் எஸ் வந்திருக்கு. இப்படி வராது. சரியா? அப்போ இதுதான் தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க. விச் இந்தியன் அவார்ட் அ விச் இந்தியன் அவார்ட் டிட் டாக்டர் சலீம் அலி ரிசீவ் இன் 1976? நம்ம இந்திய அரசாங்கத்தால 1976ஆம் ஆண்டு என்ன அவார்ட் குடுத்தாங்க அப்படின்னா, பத்ம விபூஷன் அவார்ட் குடுத்திருப்பாங்க. 1976ல குடுத்திருப்பாங்க. பத்ம பூஷன் அவார்டு வந்து எப்போ குடுத்திருப்பாங்கன்னா, 1958ல குடுத்திருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இயர் தான் பாதி பேருக்கு ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து 34வது கேள்வி பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளூரல் ஃபார்ம் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. டாட்டர்ஸ் இன் லா கரெக்ட்டா? கரெக்ட்டு. ஸ்ட்ராட்டம்னா ஸ்ட்ராட்டான்னு வரணும். ஸ்ட்ராட்டம்னு இருக்கும். ஸ்ட்ராட்டம்னு இருக்கும். யூஎம்னு முடிஞ்சா ஏன்னு முடியணும்னு சொல்லியிருக்கேன்ல. அதன் அடிப்படையில இதுவும் கரெக்ட்டு. ஸ்டெப் டாட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஆ இதுதான் கொஞ்சம் ஒரு மாரி குழப்பம். என்ன அப்படின்னா, மேல ஒரு இது பார்த்தோம். லுக்கஸ் ஆன் அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். லுக்கஸ் ஆன் இன்னொன்னு பார்த்தோம். இதுதான் இதுல மெயின் நவுனா இருக்கு. சரியா? இந்த இடத்துல எஸ் வரணும். மெயின் நவுன் இருக்கிற இடத்துல எஸ் வரணும். இதுக்கு வந்து அ எஸ் வர்றது வந்து கரெக்ட்டான ஒண்ணு. சரியா? இது கரெக்ட் தான். இது பாருங்க. ஐஃபோன் முன்னாடி எஸ் வருது. ஆனா கடைசில இந்த எஸ் வரக்கூடாது. அப்போ இதுதான் தப்பா குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. காம்ப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. கண்ண மூடிட்டு போடலாம். வென் வந்துட்டு, இதுதான் காம்ப்ளக்ஸ். மீதியெல்லாம் என்னென்ன சென்டென்ஸ் பாருங்க. அண்ட் இருக்கு, காம்பவுண்டு, அண்ட் இருக்கு. இதுவும் காம்பவுண்ட் சென்டென்ஸ். 3மே காம்பவுண்ட் தான். இது ஒண்ணு தான் காம்ப்ளக்ஸ் சென்டென்ஸ். சரியா? அடுத்து 36வது கேள்வி பாருங்க. வாட் வாஸ் டாக்டர் சலீம் அலிஸ் ஃபர்ஸ்ட் மோட்டார் சைக்கிள் மாடல்? இது வந்து நம்ம என்னதான் ஒரு பறவைகளுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும்,
அதையும் தாண்டி சில ஒரு இது மேல இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தாரு. என்ன அப்டின்னா, ஒரு மோட்டார் சைக்கிள், பைக் வாங்குறதுல நெறைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தாரு. அவரு டவாய்க்கு போயிருப்பாரு. டவாய் டவாய் பர்மால வந்து அவர் ஃபேமிலி பிசினஸ பார்க்கறதுக்காண்டி போயிருப்பாரு. அப்போ வந்து ஒரு பைக் வாங்கியிருப்பாரு. அந்த பைக் பேர் என்னன்னு கேட்குறாங்க. 3.5 ஹெச்பி என்எஸ்யூ. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் நெறையா இந்த ஹார்லி டேவிட்சன், சன்பீம், ஜெனித் அப்படின்ற பைக்லாம் ஃபர்தரா வாங்கியிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட்டு அவர் வாங்குன அந்த பைக்கோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்யூ 3.5 ஹெச்பி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து 37வது கேள்வி பாருங்க. கம்பைன் த சென்டென்ஸ் இன்டூ சிம்பிள் சென்டென்ஸ். சிம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. மத்த எல்லா சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ்னு பார்த்துருவோம். விச் வந்திருக்கு. அப்போ அது வந்து இது வந்து என்னது? விச் வந்திருக்கு. காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிடுறீங்களா? விச் வந்திருக்கு காம்ப்ளெக்ஸ். இது வந்து காம்பவுண்ட். இது பாருங்க. த ஸ்வீட் மேங்கோ இஸ் ஃப்ரம் மை கார்டன். ஒரே கிளாஸா, ஒரே சென்டென்ஸா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். 37க்கு டி. 37க்கு டி தான் கரெக்ட் ஒன். சரியா? அடுத்து 38வது கேள்வி பாருங்க. எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் ஃப்ரம் த போயம். எ திங் ஆஃப் பியூட்டி அப்படின்றது வந்து யார் ஜான் கீட்ஸ் எழுதியிருப்பாரு. அது எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்டிமியான் எ பொயாட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ட்டு ஒரு போயம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பகுதி தான் திங் ஆஃப் பியூட்டி. சரியா? என்டிமியான் எ பொயாட்டிக் ரொமான்ஸ் அப்படின்ட்டு ஒரு இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதி தான் திங் ஆஃப் பியூட்டி. சரியா? அடுத்து அக்கார்டிங் டு த பொயட் எ திங் ஆஃப் பியூட்டி இஸ். ஜான் கீட்ஸ் பொயட் யாரு? திங் ஆஃப் பியூட்டியோட பொயட் வந்து ஜான் கீட்ஸ். திங் ஆஃப் பியூட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு பொயட்டை பொறுத்தவரைக்கும் திங் ஆஃப் பியூட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜாய் ஃபார் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அழகான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜாய் ஃபார் அவர். ஆப்ஷன் ஏ. இந்த போயம் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும். நிறைய வேர்டு வரும். நிறைய சினோனிம்ஸ்லாம் கேட்பாங்க. சரியா? அடுத்து ரில் மீன். ரில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு ஓடை, கிளியரான ஸ்ட்ரீம். கிளியர் ஸ்ட்ரீம். இதுவும் திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம் வந்து எடுக்கப்பட்ட ஒரு சினோனிம் தான். சரியா? அடுத்து 41வது கேள்வி பாருங்க. ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங் ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி போன். இதுவும் எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க? திங் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஆன்டிதிசிஸ் வரும். சரியா? இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஆன்டிதிசிஸ்னா என்ன? ஆக்சிமோரானா என்ன? கிட்டத்தட்ட 2மே சேம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். எல்லா ஆக்சிமோரானும் ஆன்டிதிசிஸ் தான். எல்லா ஆக்சிமோரானும் ஆன்டிதிசிஸ் தான். ஆனா எல்லா ஆன்டிதிசிஸும் ஆக்சிமோரான் கிடையாது. எல்லா ஆன்டிதிசிஸும் ஆக்சிமோரான் கிடையாது. சரியா? இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஏதா ஒண்ணு தான் வைப்பாங்க. ஆக்சிமோரான்னாலும் ஆப்போசிட் ஆப்போசிட் மீனிங் தான். ஆன்டிதிசிஸ்னாலும் ஆப்போசிட் ஆப்போசிட் மீனிங்ல வரக்கூடிய அந்த வேர்டு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் ஆன்டிதிசிஸும் வைக்க மாட்டாங்க. ஆக்சிமோரானும் 2மே சேமா இருக்கிற மாரி ஆப்ஷன் வைக்கவே மாட்டாங்க. சரியா? அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட ஜெனரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அப்படி வச்சது கிடையாது. ஸோ, அதனால தைரியமா சூஸ் பண்ணி போடலாம். ஓகேயா? ஓகே. அடுத்து அ 42வது கேள்வி. லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். த போயம் லைன் ஃப்ரம் லெசன் இன் லைஃப் அப்படின்ட்டு அந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? இதுவும் ரொம்ப அழகான ஒரு போயம். என்ன சொல்லியிருப்பாங்க இந்த லெசன் இன் லைஃப் அப்படின்ற போயம்ல? வாழ்க்கையில நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயங்கள், தெரிய வேண்டிய லெசன் என்னலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு லைன் சூப்பரான ஒரு லைன் வரும். நத்திங் யூ ஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட் டிசர்வ்ஸ் தேங்க் யூ. எதுவுமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா வர கிடையாது. சரியா? சின்னதா யாராவது ஒரு கிஃப்ட் குடுத்தாலுமே, அதுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தேங்க் யூ தான். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடுக்குறாங்க. அதுக்குமே எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் திங்க் ஆஃப் மீ. எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட்.
வென் யூ ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட் அப்படின்ற மாதிரி இந்த அந்த போயம்ல வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு போயம். சரியா? ஓகே. இந்த போயம் யார் எழுதியிருப்பாங்க? இந்த போயம் யார் எழுதியிருப்பாங்க? லெசன்ஸ் அண்ட் லைஃப் போயம் வந்து பிரிகெட் பிரைண்ட் அண்ட் டேனியல் ஹோ. பிரிகட் பிரைண்ட் அண்ட் டேனியல் ஹோ 2 ஆத்தர் சேர்ந்து தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பாருங்க. ஐடென்டிஃபை த பெர்சன் ஹூ ரோட் 50 புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்க்ளூடிங் பொயட்ரி எக்ஸெட்ரா. இது வந்து யார சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் ஆத்தர். இப்போ மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. யாரு? சாந்தினி கோவிந்தன். சாந்தினி கோவிந்தன். சரியா? அவங்க தான் மை கம்ப்யூட்டர் நீட் அ பிரேக் அப்படின்ட்டு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. அதில் அபவுட் த ஆத்தரில் வந்து சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பகுதி தான் ஒரு 50 புக்குக்கு மேலே வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம் என்டிமியான் அ பொயட்டிக் ரொமான்ஸ்? இது வந்து கொஞ்சம் குழப்பக்கூடிய கேள்வியுமா இருக்கலாம். என்ன அப்படின்னா, அந்த என்டிமியான பொயட்டிக் ரொமான்ஸ்ல அந்த ஒரு யங் ஷெப்பர்டு த மூன் காடஸ் சிந்தியா அப்படின்ற மூன் காடஸ தேடி ஒரு பயணம் போவான். சரியா? திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்ற போயம் வந்து நேச்சரை பத்தி சொல்லியிருக்கும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்டிமியான பொயட்டிக் ரொமான்ஸ்ல என்ன தீம்? அந்த போயம்ல என்ன தீம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அந்த போயம்ல என்ன தீம் வரும்னா, "A young shepherd quest for a vision of the moon goddess Cynthia." அவள தேடி போற ஒரு பயணம் தான் என்டிமியான் பொயட்டிக் ரொமான்ஸ்ல வரும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். திங்க் ஆஃப் பியூட்டில வந்து என்ன வரும்னா, இயற்கையை நோக்கி ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி வரும். சரியா? அடுத்து 45 காபிள்ட் மீன். காபிள்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ட்டு ஒரு போயம்ல இருக்கும். பயங்கரமா வேகமா சாப்பிடக்கூடிய ஈட் ஹேஸ்ட்லி ஆர் கிரீடிலி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏட் ஏட் ஹேஸ்ட்லி வேகமா சாப்பிடக்கூடியதான் காபிள்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த போயம்ல ஒரு லைன் வரும். சரியா? ஓகே. ஸ்க்ரிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு ட்விஸ்ட் த பாடி இன் டிஸ்கம்ஃபர்ட். டு ட்விஸ்ட் த பாடி இன் டிஸ்கம்ஃபர்ட். ஆப்ஷன் ஏ. சரியா? வாட் வாஸ் ஜான் கீட்ஸ் ப்ரொஃபஷன் பிஃபோர் ஹி டிசைட் டு டிவோட் ஹிம்செல்ஃப் டு பொயட்ரி? ஆக்சுவலா ஜான் கீட்ஸை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சர்ஜனா தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. ட்ரெயின் டு பி அ சர்ஜன். ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவர் வந்து பொயட்ரி, போயம் எழுதுறதுலயும் அந்த ஒரு இதுல வந்து ஃபுல்லா அவரே வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. சரியா? அதுக்கு முன்னாடி அவரோட ப்ரொஃபஷன் என்னவா இருந்துச்சு? ஒரு சர்ஜனா இருந்திருக்காரு. சரியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்லா பார்த்துக்கோங்க. யாரு சர்ஜனா இருந்திருக்காங்க? விச் அமாங் த ஃபாலோயிங் ஆத்தர் வாஸ் அ சர்ஜன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜான் கீட்ஸ். சர்ஜன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீட்ஸ் அப்படின்றது வந்து கீறுறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் பண்றப்போ கத்தி வச்சு கீறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் கீட்ஸ் சர்ஜன். சரியா? அடுத்து 48வது கேள்வி பாருங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். கம்ப்யூட்டர் காபிள்ட் அ வார்ம். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும்? ஹைப்பர்போல் வரும். ஹைப்பர்போல் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸாகரேட் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னு நினச்சிக்கோங்களேன். அதுக்கு ஹைப்பர்போல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கம்ப்யூட்டர் காபிள்ட் அ வைரஸ் அப்படின்னா நம்ம அது கரெக்டா இருக்கும். வார்ம் அப்படின்னா புழுவ முழுங்கவே முடியாது அதுல. ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஓவர் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றோம்ல. எக்ஸாகரேட் பண்ணி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹைப்பர் போல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரியா? அடுத்து பாருங்க. 49வது கேள்வி பாருங்க. ஹூ டிட் என்டிமியான் ஹேவ் அ விஷன் ஆஃப் இன் த போயம் என்டிமியான்? யார யாரோட விஷன்? சிந்தியா த மூன் காடஸ். இவரை தான் தேடி போவாங்க என்டிமியான். சரியா? அடுத்து விச் ஃபேமஸ் பிசினஸ்மேன் ஃப்ரம் சிங்கப்பூர் சப்போர்ட்டட் டாக்டர் சலீம் அலி ஃபினான்ஷியலி? ஃபினான்ஷியலா பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பார். டாக்டர் சலீம் அலி. சரியா? படிக்கிறதுக்கும் சரி, ஒர்க் பார்க்குறதுக்கும் சரி, நிறைய பார்ட் டைம் ஒர்க்லாம் நிறைய பார்த்துருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒரு சேலரியா பார்த்தீங்கன்னா, ரூ. 350 மந்த்லாம் வாங்கி நிறைய இடத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சரியா? ஃபினான்ஷியலா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணது வந்து லூ லோ குவான் டோ. சிங்கப்பூரோட ஒரு பிசினஸ்மேன். ஒரு வெல்த்தியான ஒரு பிசினஸ்மேன். இவரு தான் ஃபினான்ஷியலா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து 51 பாருங்க. த இன்சிடென்ட் வென் தாகூர் ரெனவுன்ஸ் ஹிஸ் நைட்ஹுட். எல்லாமே போட்டிருப்பீங்க. ஹிஸ்டரியில நல்லா தெளிவாக படிச்சிருப்பீங்க. ஜாலியன் வாலாபா மசக்கர். ஜாலியன் வாலாபா படுகொலை நடந்த ஒரு சம்பவத்த வச்சு, எனக்கு இந்த நைட்ஹுட் பட்டம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து 52 ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் டு ரிசீவ் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். யார் வாங்கியிருப்பாங்க? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் இந்தியாவை சார்ந்தவர். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் 1913 வந்து வாங்கியிருப்பாங்க. 1913ல கீதாஞ்சலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு லிட்ரேச்சருக்காண்டி நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து 53வது கேள்வி. டொமேட்டோ அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் டொமேட்டோஸ். டொமேட்டோஸ் போட்டிருப்பீங்க எல்லாரும். புக்குக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து புக்ஸு. அடுத்து 55. டாக்டர் சலைமணி இஸ் பெஸ்ட் known ஃபார் his ஒர்க் இன் which ஃபீல்டு? ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸு. ஆர்னித்தாலஜிஸ்ட் அவரு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எல்லாரும் போட்டிருப்பீங்க. அடுத்து 56. ஹூ ஹெல்ப்டு டாக்டர் சலீம் அலி ஐடென்டிஃபை ஹிஸ் ஃபர்ஸ்ட் பேர்ட் எல்லோ த்ராட்டட் ஸ்பேரோ? சின்ன வயசுல இருக்கிறப்ப ஆஹ், ஒரு பொம்மை துப்பாக்கிலாம் வச்சு சுட்டுட்டு இருப்பார் நிறைய பறவைய. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பறவைய சுட்டுருவாரு. அந்த பறவைய வந்து எல்லோ த்ராட்டட் ஸ்பேரோ அப்படின்ட்டு யார் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா, டபிள்யூஎஸ் மில்லர்ட். டபிள்யூஎஸ் மில்லர்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவார். இவர் யாரு? பிஎன்ஹெச்எஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அதோட செக்ரட்டரியா இருந்தவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் சுட்ட பறவை வந்து அந்த பறவை என்ன வகையான பறவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. யார்கிட்ட? டாக்டர் சலீம் அலிட்ட. ஓகேயா? அடுத்து வேர் டிட் என்டிமியான் லிவ் அக்கார்டிங் டு த லெஜண்ட்? என்டிமியான் கிரீக் லெஜண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்டிமியான் அப்படின்ற ஒரு யங் ஷெப்பர்ட் வந்து மவுண்ட் லாட்மோஸ்ல வந்து தங்கியிருப்பாங்க. மூன் காடஸ் இந்தியாவை தேடி காடு வழியாகவும் கடல் வழியாகவும் பயணம் செஞ்சு தேடிட்டு இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிரீக் லெஜண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இதில் வரும். ஓகேயா? அடுத்து பாருங்க. விச் இன்ஸ்டிடியூஷன் டிட் டாக்டர் சலீம் அலி ஜாயின் அஸ் கைட் லெக்சரர் இன் 1926? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்கு. சரியா? மும்பையில் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1926 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. கைட் லெக்சரராக ஜாயின் பண்ணியிருப்பாரு. இவருக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மாதம் 350 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்க மாட்டார். யூனிவர்சிட்டி ஹோல்டராக இருந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபெட் அப் ஆயிடுவார். இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜெர்மனி கிளம்பி போயிடுவார். ஜெர்மனி கிளம்பி போகிறப்ப தான் யார் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரொஃபசர் எர்வின் ஸ்டியர்ஸ்மேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஹெல்ப் பண்ணி அந்த ஜுவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க வச்சிருப்பாங்க. சரியா? அவரோட தலைமையில் அவரோட கைடன்ஸில் வந்து படிச்சிருப்பார். ஓகே. அடுத்து பாருங்க. விச் மெடல் டிட் டாக்டர் சலீம் அலி ரிசீவ் ஃப்ரம் த ஏசியாஸ்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஜாய் கோவிந்தா லா கோல்ட் மெடல். ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ ஜாய் கோவிந்தா லா கோல்ட் மெடல் தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? பத்மபூஷன் எப்போ வாங்கியிருப்பாங்க பார்த்துட்டோம். 1958 வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து 60வது கேள்வி. த நியூக்ளியஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? யூஎஸ்ன்னு வந்துச்சுன்னா ஐஎன் முடியும். யூஎம்னு வந்துச்சுன்னா டேட்டான்னு வந்துச்சுன்னா டேட்டா. யூஎஸ்ன்னு வந்துச்சுன்னா ஐஎன் முடியும். ஸோ நியூக்ளியஸ் தான் ஆன்சர். அடுத்து பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி சாக்கான் எஸ்டாப்ளிஷ்ட்? சலீம் அலி அவர்களை வந்து ஹானர் பண்ணுறதுக்காண்டி இந்தியன் கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணோம். அந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் தான் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1990ல பண்ணியிருப்பாங்க. எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 62வது கேள்வி பாருங்க. ஹேவிங் a friend is like planting a flower, show love and kindness if one day will bloom. Let's be aware as
வி வாக் ஆன் திஸ் பிளான் ஈவன் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ரூம். இதோட ரைமிங் ஸ்கீம் தான் கேட்டிருக்காங்க. இது எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க? கிங் ஆஃப் பியூட்டியா? இல்ல. எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்க? லெசன்ஸ் இன் லைஃப்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா? என்ன ரைமிங் ஸ்கீம் வரும்? ஃப்ளாரு, ப்ளூமு, ரூமு, ஏபிசி. சரியா? ப்ளூமு, ரூம் ரைமிங்கா வருது. இது வேற மாதிரி வருது. ஃப்ளாரு, பிளான்ட், ஏபிசிபி. ஏபிசிபி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்து, விச் சான்ச்சுரி இன் கோவா இஸ் நேம்ட் ஆஃப்டர் டாக்டர் சலீம் அலி? அங்க ஒரு பறவை சரணாலயம் இருக்கும். அதுக்கு டாக்டர் சலீம் அலி பேர்ட் சென்ச்சுரின்னு வச்சிருப்பாங்க. சரியா? அடுத்து, ஹூ வாஸ் டாக்டர் சலீம் அலி ஒய்ஃப்? சலீம் அலி அவரோட ஒய்ஃப் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமினா. அவங்க தான் சலீம் அலி அவங்களோட ஒய்ஃப். இவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சலீம் அலி இந்த ரிசர்ச் பண்ண போறப்பலாம் கூடயே போய் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இறந்து போயிடுவாங்க சின்ன வயசுலயே. சரியா? அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து டெமினா. அப்போ ஜெனாத்தூன் நிஷா அப்படின்றது வந்து அவங்க அம்மா பேர். சரியா? அடுத்து, சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ப்ரூஃப் அப்படின்றது வந்து ப்ரூஃப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நிறைய தடவை எக்ஸாம்பிள் வச்சு. அடுத்து பாருங்க, வாட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் கிட்ஸ் எபிலிட்டி டு கேப்டிவ் ஹிஸ் ரீடர்ஸ்? ஹிஸ் கிஃப்ட் ஆஃப் preserving the world and expressing his moods in languages. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க, வாட் டிட் என்டிமியான் ரிசால்வ் டு டூ ஆஃப்டர் ஹேவிங் த விஷன் ஆஃப் சிந்தியா? சிந்தியா போய் தேடி போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சீக் ஹேர் அவுட், அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து, ஒய் டிட் சலீம் அலி கோ டு பர்மா? எதுக்கு போனார் அவரு படிப்பு விட்டுட்டு? டு லுக் ஆஃப்டர் த ஃபேமிலி மைனிங் ஒர்க். பர்மால தவோய் அப்படின்னு ஒரு இடத்துல. சரியா? அடுத்து, 69வது கேள்வி, ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளார். எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்க. லைக் வந்துருச்சு. சிமிலி. சரியா? அடுத்து 70வது கேள்வி பாருங்க. எ poet called in a doctor to dash her computer while which caught a virus and feel very sick. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் அப்படின்ட்டு ஒரு போயம் சாந்தினி கோவிந்தன் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து கம்ப்யூட்டர் வந்து கோளாறு பண்ணிகிட்டே இருக்கும். அதை கோளாறு பண்ணுறதுக்காண்டி அந்த டாக்டரை இன்வைட் பண்ணுவாங்க. டாக்டர்னா நம்ம அந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்கு வைரஸ் எதுவும் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு. சரியா? அடுத்து பாருங்க, 71வது கேள்வி, விச் prestigious பிரிட்டிஷ் அவார்ட் இட் சலீம் அலி ரிசீவ் இன் 1967? 1967ல் வந்து எந்த பிரிட்டிஷ் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கோல்டு மெடல் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு நான் பிரிட்டிஷா ஒருத்தர் வந்து இந்த அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி தான். சரியா? டாக்டர் சலீம் அலி தான் ஒரு நான் பிரிட்டிஷா, பிரிட்டிஷ் அல்லாத ஒருத்தரா ஃபர்ஸ்ட் யார் இந்த அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா டாக்டர் சலீம் அலி தான் வாங்குறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் அல்ஃபபெட். அல்ஃபபெட்க்கு கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஆல்ஃபபெட்ஸ். ஓகேயா? அடுத்து பாருங்க, 73, வேர் இஸ் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரி சக்கோன் எஸ்டப்ளிஷ்ட் லொக்கேட்டட் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். எந்த வருஷம்? கொஞ்சம் கேள்விகளுக்கு முன்னாடி பார்த்தோம், 1990ல் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, செலக்ட் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஒயாசிஸ். ஒயாசிஸ் அப்படின்னா ஐஎஸ் அப்படின்னு முடிஞ்சுன்னா இஎஸ்ன்னு முடியும் ப்ளூரல் ஃபார்ம். ஒயாசிஸ். ஒயாசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பாலைவனம் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பகுதியில் தண்ணியாக இருக்கும். அதுதான் ஒயாசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, த ரீசன் அனாலிசிஸ் ஆன் உமன் எஜுகேஷன் ஷோ எ டெர்மண்டஸ் சேஞ்ச். இதில் என்ன வரும்? ஐஎஸ்ன்னு முடிஞ்சிருக்கு, இஎஸ்ன்னு முடியும், அனாலிசிஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 75 கேள்வி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் நம்பர் 7ல் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். நன்றி.